துதிக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க. ஒரே நெருக்கமா இருக்குது, போராட்டமா இருக்குது அப்படின்னு மனசோர்ந்து போயிருக்கிறீங்களா? நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா இப்போ? ஒரு நெருக்கமான சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே ஒரு நெருக்கம், படிக்கிற இடத்துல நெருக்கம், வேலை செய்கிற இடத்துல நெருக்கம், ஊழியம் செய்கிற இடத்துல எல்லா பக்கத்துலையும் நெருக்கம், பிஸ்னஸில் ஒன்றுனா வருது, ஒன்று பொருளாதார பாதிப்பு, சட்டங்கள், இது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்தா நெருக்கமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி வாழ போகிறோன்னு தெரில. அப்படி நெருக்கத்துக்கு நடுவில் இருக்கீங்களா? இது இப்படி தான் இருக்கும். கடைசி காலத்தில் இப்படி தான் உலகம் இருக்கும். இனி சமாதானத்தை தேடி அதை காண மாட்டாங்கன்னு சொல்லி சும்மா பேசுவாங்க. எல்லா தலைவர்களும் சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க முடியாது. இது நெருக்கத்தின் நாட்கள் தான். என்னங்க சொல்றீங்க? அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிங்க வாழ்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தேவ மனிதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. எல்லா பக்கத்திலும் நாங்க நெருக்கப்படுகிறோம், ஆனா ஒடுங்கி போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், முடங்கி போக மாட்டோம். எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம். உங்களுக்கு என்னங்க சொல்லுவீங்க? நீங்க ஏதோ ஊழி அங்கங்க ஊர் ஊரா போகணும், பிரசங்கம் பண்ணணும், நாடு நாடா போறீங்க, இடம்லாம் பார்க்குறீங்க, ஜாலியா இருக்கிறீங்க, அப்படிதானே சொல்ல தோணுது. உங்களுக்கு இருக்கிறத மாதிரி 1000 மடங்கு நெருக்கம் ஊழியக்காரங்களுக்கு உண்டு. எல்லா பக்கத்திலும் நெருக்கம். எல்லா பக்கத்திலும் சாத்தான் நெருக்கத்தை உண்டாக்கி முடக்குவதற்கான காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். தினந்தோறும் பயப்படுத்துகிற காரியம் வரும், தினந்தோறும் நெருக்கப்படுகிற காரியம் வரும். இந்த ஊழியத்திலிருந்து ஒரு நெருக்கம் வரும், அந்த ஊழியத்திலிருந்து ஒரு நெருக்கம் வரும், இந்த ஊழிய காரியத்தை செய்ய வரும். ஒவ்வொரு பக்கத்திலிருந்து நெருக்கம் வரும். சில சமயம் செய்வது நீ தவிக்கிற சூழ்நிலை கூட வரும். அந்த மாதிரி எல்லா பக்கத்திலும் நெருக்கம். ஒரு பக்கம் மனிதரால் வருகிற நெருக்கம் வரும், இன்னொரு பக்கத்துல அதிகாரத்தில் இருக்காங்கள அதிகாரிகளால் உண்டாகிற நெருக்கம் வரும், இன்னொரு பக்கத்துல கூட இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மூலமா ஒரு நெருக்கம் வரும், இன்னொரு பக்கத்துல குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரு நெருக்கம் வரும், இன்னொரு பக்கம் பிசாசனிடத்திலிருந்து வானமண்டலத்தின் ஆவிகளால் உண்டாகிற எல்லா பக்கத்துல நெருக்கம் வரும். இந்த மாதிரி நெருக்கங்களை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாள் இந்த நெருக்கம் வரும். எனக்கு தெரியுது கடைசி வரைக்கும் இந்த நெருக்கம் இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே வராது. என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். இயேசு என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்க கூட இருக்கிறேன். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். அதனால நெருக்கம் வரும். நெருக்கம் வரக்கூடாதுன்னு நீங்க ஜெபம் பண்ணா அதுக்கு பதிலே வராது, நெருக்கம் வரும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதை. ஊழியம் செய்றீங்களா? சிலுவை சுமந்து தான் ஆகும். சிலுவை சுமக்காம எப்படி அவரை பின்பற்ற முடியும்? அது நெருக்கம், நிந்தை, அவமானம், பொய்யான குற்றச்சாட்டு, இதெல்லாம் வரத்தான் செய்யும். வெளியிலேருந்து வந்தா பரவாயில்லைங்க, உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னீங்களா? அப்படிதான் இருக்கும். அதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை முறை. அதுக்கு மத்தியில தான் போகணும். பவுலப்போஸ்தலன் ஆண்டவருக்கு வைராக்கியமா ஊழியம் செய்தவர். அவர் தான் சொல்ல, எப்பக்கத்துல நான் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை. சாத்தான் நம்மை நெருக்கி ஒடுக்கி விட நினைக்கிறான், நம்மை முடக்கி விட நினைக்கிறான், ஜெபத்தை தடுக்க நினைக்கிறான், ஊழியத்தை முடக்கி விட நினைக்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளை அவன் முடக்கி வைத்து விட நினைக்கிறான். பிசினஸ் செய்றீங்களா? அதை முடக்கி வச்சிடணும், ஏன்னா நீங்க ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறீங்க. நீங்க வேலை செய்றீங்களா? அங்க முடைக்கணும், ஏன்னா நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுறீங்க. நீங்க படிக்கிறீங்களா? உங்க படிப்புல உங்களை முடைக்கணும், ஏன்னா நீங்க சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துறீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா இன்னும் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. உங்களை முடைக்கிறோன்னு நெருக்கத்தை உண்டாக்குவான். அந்த நெருக்கத்துக்கு மத்தியில நம்ம சந்தோஷமா வைக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எது பிசாசுக்கு தெரியாது. அவன் அதனால மூளை குழம்பி போறான். இவ்வளவு நெருக்கனால எப்படிங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்க? எவ்வளவு நெருக்கம் வரும். ஆனா நான் சொல்ல, சாத்தானே, நீ என்னதான் நெருக்கம் கொண்டு வந்தாலும், எத்தனை நிந்தை உபத்திரவம் பாடு கொண்டு வந்தாலும் என் ஜெபத்தை தடுக்க முடியாது, என் ஊழியத்தை தடுக்க முடியாது, என் சந்தோஷத்தை உன்னால கெடுக்க முடியாது. ஏன்னா உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். எந்த நெருக்கத்திலும் என்னை தைரியப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, பாதுகாக்கிற, நடத்துகிற இயேசு எனக்கு இருக்கிறார். அதனால நான் ஒடுங்கெல்லாம் போக மாட்டேன், முடங்கெல்லாம் போக மாட்டேன். நான் தீவிரமா இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அப்படி சொல்லும் போது
பிசாசு வெட்கப்படுகிறான், இயேசு சந்தோஷப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அதனால நான் சோர்ந்து போயிட்டேன், விழுந்து போயிட்டேன், முடைம்புன்னு சொல்லாதங்க. எப்பக்கத்துல நெருக்கப்பட்டு நான் ஒடுங்கி போவதில்லை. சாத்தானே, நீ என்னை முடக்கி விட முடியாது, என் ஜெபத்தை தடுத்து விட முடியாது, என் ஊழியத்தை தடுத்து விட முடியாது, என் பிசினஸ் வேலையில என்னை முடக்கி வைத்து விட முடியாது. நான் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பேன். தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்பக்கத்துல நெருக்கத்தை உண்டாக்குற பிசாசு வெட்கப்பட்டு போவான். தைரியமா சொல்லுங்க, இப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன். பொருளாத சாத்தானே, எல்லா பக்கத்துல இந்த நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் நான் முடங்கி போக மாட்டேன், ஒடுங்கி போக மாட்டேன். என் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு ஜெயம் தருகிறார், அவருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். இன்றைக்கு நான் உன்னை மேற்கொள்ளுகிறேன், இன்றைக்கு நான் ஜெயம் எடுக்கிறேன், இன்றைக்கு எல்லா போராட்டங்களை ஜெயித்து மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க நற்பணித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாம. ஆமென், ஆமென்.